அண்மை செய்தி. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள உணவகத்திற்கு சென்ற மர்ம நபர்கள் முட்டை தோசை கேட்டு தகராறு செய்ததோடு ஹோட்டல் உரிமையாளரை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை பகுதியில் உணவகம் ஒன்றிற்கு உணவு அருந்த வந்த 3 நபர்கள் தங்களுக்கு முட்டை தோசை வேண்டும் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அது சைவ உணவு என்பதால் இங்கு முட்டை தோசைகள் வழங்கப்படாது என ஒரு ஹோட்டல் ஊழியர்கள் கூறிய நிலையில் அங்குள்ள உணவினை அருந்தி சென்ற அவர்கள் பணம் தர மறுத்து அதனை கேட்டு கேஷியரை பட்டாக்கத்தியால் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் கொரட்டூர், நசரத்பேட்டை, மதுரவாயில் போன்ற பகுதிகளிலும் ஹோட்டல்களில் இவர்கள் தகராறு செய்தது அண்மையில் தெரிய வந்தது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் நசரத்பேட்டை பகுதியில் மறைந்திருந்த இவர்களை கைது செய்ததாகவும் தப்பி ஓடிய நிலையில் அவர்கள் வழிக்கு விழுந்து கைகளில் அடிபட்டு கட்டு போடப்பட்ட நிலையில் சிறைக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படும் நிலையில் திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக பட்டாக்கத்தியின் கலாச்சாரம் பெருகி வரும் நிலையில் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே பொது இடங்களில் பட்டாக்கத்தியுடன் ரவுடிகள் வலம் வரும் நிலையில் ஓட்டல் உணவகத்திலும் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்களை கத்தியால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் மட்டுமின்றி பூந்தமல்லி, நசரத்பேட்டை போன்ற பகுதிகளும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஷ்.